தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூரிலிருந்து நாசரேத்துக்கு செல்வதற்கு புறவழிச்சாலை ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். அப்பகுதி மக்களின் கோரிக்கையை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். தென் தமிழகத்தின் பழமை வாய்ந்த பகுதிகளில் ஒன்றாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாசரேத் பேரூராட்சி. நாசரேத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பள்ளி, கல்லூரிகளுக்கு மாணவர்களும் மற்றும் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களுக்கு மக்களும் செல்வது வழக்கம். குறிப்பாக திருச்செந்தூரிலிருந்து நாசரேத்திற்கு செல்ல குறும்பூர் வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தி வந்த மிகவும் குறுகலான மாட்டுவண்டி தடத்தில் தற்போது சாலைகள் அமைக்கப்பட்டு அதன் வழியாகத்தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த சாலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆபத்தான எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கான முக்கு திருப்பங்களும் சுமார் 20க்கும் மேற்பட்ட வளைவு சாலைகளும் உள்ளன. இந்த சாலை வழியாக நாசரேத் செல்ல அதிக நேரம் செலவாவதுடன் எரிபொருளும் அதிகமாக விரயமாகிறது. மேலும் இந்த சாலைகளில் செல்லும் போது எதிரே மற்றொரு வாகனம் வந்துவிட்டால் எதிரே வரும் வாகனங்களுக்கு வழிவிடுவதில் சிரமமும், சில நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு இடையே தகராறும், போக்குவரத்து நெரிசலால் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழலும் அவ்வப்போது ஏற்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. நாசரேத், பிரகாசபுரம், மூக்குப்பெரி, கோட்டக்கரை, ஒய்யான்குடி, கச்சனாவளை, வனத்திருப்பதி இதுவரையிலும் ரோடு மிக குறுகலாக உள்ளது. அதிலும் சில இடங்களிலே ஒரு பஸ் செல்லும் அளவுக்கு தான், பஸ் போகிற அளவுக்கு தான் வசதிகள் இருக்கிறது. 2 பஸ் 3 பஸ் வந்துவிட்டால் ரிவர்ஸ் எடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் நேரம் மிக விரயமாகிறது. அதை மிச்சப்படுத்தும் வகையிலே வனத்திருப்பதியில் இருந்து டைரக்டாக நாசரேத்துக்கு ரயில்வே லைனுக்கு தெற்கு பகுதியிலே ஒரு அருமையான இடங்கள் இருக்கின்றன. அதாவது வனத்துறையை சார்ந்த இடங்களும் மற்றும் அரசினுடைய புறம்போக்கு இடங்களும் தான் இருக்கிறது. இதை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த சாலையை அமைத்து தர கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வழியாக அவசர காலத்தில் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற உயிர்காக்கும் வாகனங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் விரைவாக செல்வதிலும் பெரும் சிக்கலும் அசௌகரியமும் ஏற்பட்டுள்ளது. எனவே குறும்பூரிலிருந்து நாசரேத்திற்கு செல்லும் ரயில் தடம் அருகே உள்ள அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை மாநில நெடுஞ்சாலைத்துறை கையகப்படுத்தி புறவழிச்சாலை ஒன்றை உருவாக்கிட வேண்டும் என்றும், இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் குறைவதுடன் போக்குவரத்து நெரிசல், நேர விரயம், எரிபொருள் செலவு ஆகியவை கணிசமாக குறையும் எனவும், ஆம்புலன்ஸ் போன்ற உயிர்காக்கு வாகனங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் விரைவாக செல்வதற்கு வழிவகை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி குறும்பூரிலிருந்து நாசரேத்திற்கு புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள், விவசாயிகள், பயணிகள் நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாசரேத் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புறவழிச்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றைய காலத்தின் கட்டாயமாகிறது. ஏனெனில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுகிறது. விசேஷமாக குலசையில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போதோ, திருச்செந்தூர் நடக்கும்போதோ, உடன்குடி அனல் மின் நிலையம், இஸ்ரோ போன்ற பல பெரிய மக்கள் கூடக்கூடிய இடங்கள் இங்கு அதிகம் உள்ளது. ஆனால் அந்த அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஏற்ற அளவு போக்குவரத்து வசதி, சாலை வசதி இல்லை. எல்லாமே சிங்கிள் சாலையாக உள்ளது. ஆகவே இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் உடனடியாக நாசரேத்திலிருந்து வனத்திருப்பதி வரைக்கும் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும். ஏனெனில் கல்லூரி மாணவர்கள், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் வாகனங்கள் அவசரத்திற்கு செல்ல முடியாமல் திணறுகிறார்கள். 1 மணி நேரமாக கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே இதனால் பொதுமக்கள் மத்தியில் பயங்கரமான அதிருப்தி அரசாங்கத்தின் மேல் ஏற்படுகிறது. அரசாங்கம் பல இடங்களில் புறவழிச்சாலைகளை அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பகுதியில் புறவழிச்சாலை அமைக்காத நோக்கம் என்ன என்பதை பொதுமக்கள் கேட்கிறார்கள். ஆகவே உடனடியாக புறவழிச்சாலை அமைக்க அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறோம். பொதுமக்கள் சார்பாக கோருகிறோம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமோனுடன் செய்திக்குழு.